பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த அந்த எபிசோடு தாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. 1 மணி நேரம் ஒளிபரப்புனாலும் பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு தாங்க போயிருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கோமதியும் ராஜியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் எப்போ வருவாங்க, வந்தால் இந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி உருவாகிடுமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரியே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து இறங்குது. ஸோ கார் வந்து நிற்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா 2 குடும்பமுமே அந்த இடத்துல ரோட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரா இறங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எழில் தான் கார்லேருந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் பாக்கியா இவங்க 2 பேரும் தான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இறங்குறாங்க. ஸோ இவங்க இறங்கின உடனே வந்து நம்ம கோபியும் ராதிகாவும் பார்த்துட்டு நீங்கள் எங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா கார் டோரை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ராஜியை தான் இறக்குறாங்க. ராஜியை இறக்குன உடனே ராஜி வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பாசமாக ராஜியோட வீட்டிலேருந்து வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜியோட கழுத்தில் தாலி இருக்கிறதையே கவனிக்கிறாங்க பாட்டி. அப்போ கல்யாணமே பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கோவப்படவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யார் நீ கல்யாணம் பண்ணுன அப்படின்னு காருக்குள்ளே போய் திறந்து பார்க்க போகிறாங்க. அதற்குள்ளே எழில் கார் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம கதிரை இறக்குறாப்புல. கதிர் இறங்கின உடனே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகிடுது. ஸோ இங்கே கோமதி ஒரு பக்கம் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தானே. ஆனால் இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹேமா வேறையா ஒரு பக்கம், மீனா வேறையா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கதிரும் இறங்கி வந்துட்டாப்புல. ஸோ இப்போ கதிரை தான் ராஜி கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரோட மாமாவால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு இந்த உண்மை தெரியலனாலும் என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ என்னடா நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜியோட கடைசி சித்தப்பா இருக்கிறார் இல்லைங்களா, கதிரோட மாமா. ஸோ அவருக்கு வந்து இப்போவே டவுட் வர ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ கைகலப்பாக மாறப்போகுது. ஆனால் நம்ம கதிருக்கு சப்போர்ட்டாக எழில், அவங்க 2 அண்ணனுங்க செந்தில் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கதிரை யாராலையும் அடிக்கவும் முடியல. ஸோ இப்படி தாங்க பிரச்சனை உருவாகியிருக்கு. 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியன் தான். பாண்டியன் தான் வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா அவன் பையனை தூண்டி விட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதிரோட அப்பா பாண்டியனை தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.